ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து என்னோடய குழந்தைக்கு ரொம்ப சளியாக இருந்துச்சு. கரெக்டாக நேரம் பார்த்து ஒரு நல்ல அருமருந்து ஒன்று கிடச்சிது. என்ன அப்படின்னா தூதுவளை தாங்க. இந்த தூதுவளையை வச்சு ஈஸியாக எப்படி ரசம் வைக்கலாம், அதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு எப்படி வைக்கலாங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரசம் வைக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு வைக்கும்போது ஜீரகம் இந்த குட்டி மூடியில் பார்த்திங்கன்னா இதுக்கு அளவாக ஜீரகம் எடுத்துக்கிறேன். ரொம்ப அதிக தேவையில்ல, கம்மியாக இது மட்டும் போட்டால், ஆனால் கொஞ்சம் ஜீரகம் தூக்கலாக தான் இருக்கணும். மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. வரமிளகா வந்து வெறும் மூணு மிளகா மட்டும் எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்குன்னு வைக்கும்போது வரமிளகா காட்டத்தை விட ஜீரக மிளகோட காட்டம் இருந்தால் தான் அந்த தூதுவளை ரசம் வைக்கிறதுக்கான ஒரு பிரயோஜனமாகவே இருக்கும். அடுத்து பூண்டு வந்து ஒரு 6 பல்லு பூண்டு மட்டும் எடுத்திருக்கேன். இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒரு 4 பழம் எடுத்திருக்கேன். 4 பழம் போட்டால் தான் அந்த தூதுவளை கசப்பு எதுவுமே தெரியாது. அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்தே ஒன்றா நான் அரைக்க போகிறேன். தனியாக தூதுவளையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தூதுவளை செடியிலேருந்து கட் பண்ண தண்டோடு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சிசரில் இந்த தண்டை கட் பண்ணிடுவேன். தண்டை மட்டும் கட் பண்ணால் போதும். இலை மேலே இருக்க முள்ளு நம்ம நல்லா நைஸாக அரைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அரைப்பட்டுரும். அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை. இப்போ இந்த பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மொத்தமாகவே போட்டு அரைச்சிக்க போகிறோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு தனியாக நமக்கு அரைச்சி கொடுத்தோம்னா அந்த ஜீரகம் இதெல்லாம் தனியாக மேலே இருக்கும், சரியாக இது பண்ண மாட்டாங்க. அதனால் மொத்தமாக இப்போ ஜாரில் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஜீரகத்தை எடுத்து போட்டுறேன். அடுத்தது வரமிளகா. நான் இதை பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னோடய பையன் வந்து அம்மா நானும் பண்ணுறேம்மா, நானும் ஹெல்ப் பண்ணுறேம்மா, என்னையும் வீடியோ எடுமா அப்படின்ட்டு அவர் தான் வந்து இந்த ஜீரகம் மிளகு இதெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணது. வீடியோ எடு அப்படின்னா அது குழந்தை கை இல்லையா, அதனால் கொஞ்சம் ஷேக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. சரி ஓகே நம்ம எடுப்போம், அவனை போட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த ஒரு 6லேருந்து ஒரு 8, 9 வயசு வரைக்குமே கொஞ்சம் ஒரு பேசிக்கான சமையல் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்கை கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஏஜில் தான் செய்யறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. அடுத்தது நான் எடுத்து வச்ச தக்காளியை நல்லா ஒரு 4 நாளாக கட் பண்ணி போட்டுட்டேன். எல்லா இலையுமே கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த தூதுவளை இது எல்லாத்தையும் ஒன்றா தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு தண்டு எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ தூதுவளையில் பார்த்திங்கன்னா வெறும் அந்த இலை மட்டும்தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இலை மட்டும்தான் வச்சுருக்கேன். நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு மொத்தமாக இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இப்படி அரைச்சிட்டோம்னா நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றுறப்ப எந்த இலை இது எதுவுமே நிற்காது. நீட்டாக தண்ணி மட்டும் சூப் மாதிரி இருக்கும். நல்லா நம்ம இது சாதத்துலேயும் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். தனியாக ஒரு டம்ளரில் ஊற்றி குடிக்கிறதுனா கூட நம்ம சூப் மாதிரி கூட குடிச்சிக்கலாம். இப்படி மொத்தமாக நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்கும்போது இப்போ இதை வந்து அரைச்சிடலாம். நல்லா அரைச்சி ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃபுல்லாக அரைச்சாச்சு, எடுத்து வச்சாச்சு. இவர் தான் நம்ம ஹீரோ. இவருக்கு தான் ரொம்ப சளியாக இருக்குது. அதை நீக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த ரசம் வைக்க போகிறோம். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேஸ்ட்டை ஒரு குண்டால் வந்து மாற்றிக்க போகிறேன். ஒரு ரச குண்டால் இந்த பேஸ்ட்டை அப்படியே மாற்றிக்க போகிறேன். இந்த ஜாரில் எந்த அளவுக்கு பேஸ்ட்டு அரைச்சோமோ, ஒரு எப்படி இருந்தாலும் ஜாரில் பாதி அளவுக்கு பேஸ்ட் வந்திருக்கும். அது டபுள் மடங்குக்கா தண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ஜாரில் பாதி தான் பேஸ்ட் இருந்துச்சு. இப்போ இதில் வந்து நான் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது இந்த அளவு மட்டும் நீங்கள் போட்டிங்கனாலே எந்த ஒரு இதுவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும், கசப்பெல்லாம் இருக்காது. இல்லை உங்களுக்கு சுத்தமாக தூதுவளை வாசமே தெரியக்கூடாதுன்னா இன்னும் ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அடுத்து அடுப்பில் வடைச்சட்டி வச்சு கடுகு பொரிஞ்சோடனே அரைச்சதை ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த கலரில் தான் இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா அந்த தூதுவளை ரசம் அந்த க்ரீன் கலரானது வர ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. நல்லா போட்டு கலக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடணுங்க. நார்மலாக புளி ரசம் எப்படி ஒரு 2 கொதி வந்தோடனே நிறுத்துவோம்ல, அந்த அளவுக்கு நிறுத்திடாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரி இது பண்ணி விட்டுருங்க. இது கொதிச்சதுக்கப்புறம் நான் ஏன் கிண்டி விடுறேன்னா, அந்த இலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் மேலே மிதக்கும். நம்ம நல்லா ஒரு கிண்டினா அது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி தண்ணியாக வந்துடும். இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த தூதுவளை ரசம் நல்லா அப்படி நுரக்கட்டி கொதிக்கும் போதே அந்த வாசத்துக்கே வாயில் எச்சி ஊறும். இதை உள்ளே மட்டும் போயிடுச்சுன்னா மூக்கு வழியாகவே வாயில் இருக்க தண்ணியெல்லாம் மூக்கு வழியாக வந்து சளியெல்லாம் வெளியே வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.